பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை எல்லாரும் இந்த எழும்பேன் புயலுக்கு மேல் செய்திகளுக்கு வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தை நீங்கள் படிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். பாருங்க, நான் உங்களுக்கு படிக்கிறேன். Therefore, my dear brothers, stand firm, let nothing move you, always give yourself full to the work of the Lord, because you know that your labor in the Lord is not in vain. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு என்ன சொல்றாரு? மகளே, மகனே, நீ கர்த்தரில் நீ நிலைத்து நில். ஸ்டாண்ட் ஃபர்ம். நிறைய பேர் இன்னைக்கு ரொம்ப வேவரியாக இருக்கும். நம்மளுடைய விசுவாசம் சூழ்நிலைக்கேற்றபடி அமைகிறது. எந்த சூழ்நிலையுமே இல்லை, போச்சு, இதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நம்மளுடைய விசுவாசம் ஃபுல் லோக்கு போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம பேசுகிற வார்த்தைலாம் பார்த்திங்க அப்படின்னா, அவ்வளோதான், நடக்காது, இதுக்கு மேலே என்ன இருக்குது, இதுக்கு மேலே நம்ம ஏதாவது செஞ்சுட்டு போகணும், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இப்படி ஜீரோ ஒரு ஃபெய்த்துக்கு போயிடும். பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ செய்கிற வேலையில் ஸ்டாண்ட் ஃபர்ம். நீ எந்த வேலையை செய்கிறையோ அதில் நிலைத்து நில்றார். அப்போது இன்றைக்கு நிறைய பேர் யோசிக்கிறோன்னா, நம்ம வேலை செய்கிறோம், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறோம், ஆனால் நமக்கு ஒரு ப்ரமோஷன் வரலையே, நமக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரலையே, நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரலையே, நான் எவ்வளோ படித்தேன் ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே. இது நிறைய காசு இருக்கிறவங்க சேர்ந்துக்கிறாங்க, நிறைய இதெல்லாம் நடக்குது, அதெல்லாம் நடக்குது, ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் நம்ம யோசிக்கிறோம். பாருங்கள், நீ செய்கிற காரியத்தில் நிலைத்து நில் என்கிறார் ஆண்டவர். ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் வாட் எவர் யூ டூ. யூ பிலீவ் இன் த பிளெஸ்ஸர். ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை விசுவாசி, ஆசீர்வாதத்தை விசுவாசிக்காதே. ஆசீர்வாதத்தை விசுவாசிக்காதே, ஆசீர்வதிக்கும் தேவனை விசுவாசி. பிகாஸ் இஃப் யூ பிலீவ் இன் த பிளெஸ்ஸிங், ஆல்வேஸ் யூ வில் பிலீவ் ஒன்லி இன் த பிளெஸ்ஸிங். கர்த்தரை மறந்து விடுவாய். ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், எப்போன்னு அது உன் வாழ்க்கையில் நீ கர்த்தரையே மறந்து போயிடுவேன். ஆனால் பிளெஸ்ஸர், ஆசீர்வதிக்கும் தேவனை நீ நினைத்தால், ஆசீர்வதிக்கும் தேவனை நீ உன் வாழ்க்கையில் நினைத்து உறுதியாய் நின்றால், ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். அவரால் மாற்ற முடியும். நீ சொல்லும் செய்தி என்ன? காட்ஸ் ஒர்க். கர்த்தருடைய வேலையில் நீ உறுதியாய் நில், காத்திரு, ஆண்டவர் உனக்கு செய்து கொடுப்பார். ஆண்டவருடைய வேலைகளை பார்த்தோம் என்றால், கிவ் ப்ரையாரிட்டி டு காட்ஸ் ஒர்க். இது ஒரு முக்கியமான காரியம். நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஆண்டவருடைய பணிக்கோ ஆண்டவருடைய காரியங்களுக்கோ முக்கியத்துவம் கொடுக்காமல் உலகத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், பைபிள் ரீடிங்கோ, இல்லைனா ஜெபமோ, இல்லை வேறு ஏதாவது சர்ச்சுக்கு போகணுமோ, இல்லை ஏதோ ஒரு காரியம், ஒரு இடத்துக்கு போகணும் ஜெபிக்க அப்படின்னா, அதற்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டுமே தவிர, கர்த்தருடைய வேலைக்கு, உங்களுடைய வேலை, உங்களுடைய பர்சனல் திங்ஸுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் என்ன நடக்கிறது? கர்த்தரை 2வது இடத்துக்கு, 2nd பொசிஷனுக்கோ, 3rd பொசிஷனுக்கோ, 4th பொசிஷனுக்கோ நாம் தள்ளி விடுகிறோம். யூ ஆர் மூவிங் காட் அவுட் ஆஃப் யுவர் ப்ரையாரிட்டி. இட் வில் பிகம் டேஞ்சரஸ். ரொம்ப டேஞ்சரஸ் ஆகிடும் நம் வாழ்க்கை. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் இல்லாமல் நாம் பயணம் செய்கிறோம் என்றால், ஆண்டவர் இருக்கிறார் ஆனால் அவருக்கு ப்ரையாரிட்டி இல்லை என் வாழ்க்கையில், எனக்கு தெரிந்ததை நான் செய்வேன், எனக்கு என்னெல்லாம் விருப்பப்படுகிறோ அதை நான் செய்வேன் என்று, இஃப் யூ டோன்ட் டேக் காட்ஸ் ப்ரையாரிட்டி சீரியஸ் இன் யுவர் லைஃப், தென் இட் பிகம்ஸ் டேஞ்சரஸ். அப்போ உங்கள் வாழ்க்கையை ரொம்ப டேஞ்சரஸாக மாறிடுது. என்ன அப்படின்னா, நாம் கைவிட்டு செய்யும் எல்லா காரியங்களும் தோல்வியிலே முடிந்து கொண்டே இருக்கும், எல்லாமே ஃபெயிலியரில் முடிஞ்சு கொண்டே இருக்கும். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் சொல்வது, கிவ் ப்ரையாரிட்டி டு காட்ஸ் ஒர்க். ரைட், காட்ஸ் ஒர்க். ரைட், கர்த்தருடைய வேலையை பார்த்திங்கன்னா எப்பவுமே அவர் பார்த்து கொள்வார். இஃப் யூ ஆர் டூயிங் காட்ஸ் ஒர்க், கர்த்தருடைய வேலையை செய்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார்.
ரைட். நீங்கள் கர்த்தரை நம்பி வந்துவிட்டால் ஆண்டவர் அதை பார்த்துக்கொள்வார். பிகாஸ் இட்ஸ் இஸ் ஒர்க். யூ ஆர் ஹிஸ் சைல்டு, அவருடைய பிள்ளை. அதனால் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆனால் எப்பொழுது நம்ம கர்த்தருடைய ஜோனுக்குள்ளே வராமல், கர்த்தருடைய ப்ரெசன்ஸுக்குள்ளே வராமல், கர்த்தருக்கு முக்கியத்துவம் தராமல் நம்முடைய வேலையை நம்ம பார்த்து கொண்டு போகிறோம் அப்படின்னா, அப்பொழுது என்ன நடக்கிறது? நாம் புயலில் மாட்டிக்கொள்கிறோம். ரைட். இப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இஃப் இட் இஸ் காட்ஸ் ஒர்க், காட் வில் டேக் கேர். ஆண்டவருடைய வேலையாக இருந்தால் ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார். அவர் கேட்குறது ஒன்றே தான். என்ன அப்படின்னா, நீ கீழ்ப்படி, நீ விசுவாசி, நீ செயல்படு. 3 காரியத்தை தான் ஆண்டவர் கேட்குறாரு. என்ன அப்படின்னா, நீ விசுவாசி என்று சொன்னால், நீ விசுவாசத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமாக ஒரே இடத்துல நில்லுன்றார். ஸ்டாண்ட் ஃபர்ம், ஒரு இடத்துல நில்லு. விசுவாசம் வரணும், ஒரே இடத்துல நிற்கணும். கர்த்தரை நம்பிக்கொண்டு ஒரே இடத்துல நிற்கணும்னா ரொம்ப விசுவாசம் வேணும். ரைட்டா? எல்லாரும் முன்னாடி போகிறாங்க. என்னங்க எல்லாரும் முன்னாடி போகிறாங்க, நான் மட்டும் இங்கே இருக்கிறேன்னு. ஆண்டவர் அவருக்கு டைமிங் இருக்குது. அவருடைய டைமிங்கில் மற்றவங்களாம் ஓடுவாங்க, நீங்கள்லாம் பறப்பீங்க. ரைட்டா? பார்த்துக்குங்க. நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருக்கீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை எப்படி போகணும். நீங்கள்லாம் பறப்பீங்க. ரைட்? ஃப்ளைட்டில் போவீங்க, தூர தேசத்துக்கு போவீங்க. நீங்கள்லாம் மற்றவங்களாம் ஓடுவாங்க, தரையில் தான் போவாங்க. நீங்கள்லாம் பறப்பீங்க. இது உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை. அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தருக்காக நீ காத்திருந்து நில். கர்த்தருடைய வேலை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். விசுவாசி, ஸ்டாண்ட் ஃபர்ம், விசுவாசத்தில். 2வது, கீழ்ப்படி. ரைட்டா? கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை கீழ்ப்படி. நில் என்று சொன்னால் ஸ்டாண்ட் ஸ்டில் என்று சொல்கிறார். நில், அங்கே நில். ஸ்டாண்ட் ஸ்டில், ஃபர்ம், உறுதியாய். கர்த்தர் சொல்லிவிட்டார், நான் செய்ய மாட்டேன். கர்த்தர் போ என்று சொல்லிவிட்டார், போ. வா என்று சொல்லிவிட்டார், வந்துருங்க. இது ரொம்ப உறுதியாய் நாம் செய்ய வேண்டும். ஒபீடியன்ஸ். ரைட்டா? அதனால் ஆண்டவர் இந்த 3 காரியங்களை ஆண்டவர் செய்ய சொல்கிறார் நம் வாழ்க்கையில். ரைட்டா? ஆண்டவர் சொல்லும் இந்த 3 காரியங்களை நாம் செய்யும் பொழுது, ரைட், நம் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறார். அவர் ரொம்ப ஒரு அற்புதமாய் நம் வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார். நாம் இந்த நேரங்களில் ஆண்டவர், ஐ நோ யுவர் ஒர்க்ஸ் அண்ட் ஐ நோ யுவர் லேபர், யூ வில் பி ரிவார்டட் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் செய்கிற ஒவ்வொரு வேலையும் ஆண்டவருக்கு தெரியும்னு அர்த்தம். ஆண்டவருக்கு தெரியும்னு அர்த்தம். நாம் செய்கிற ஒவ்வொரு வேலையும் ஆண்டவருக்கு தெரியும். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் யூ வில் பி ரிவார்டட் அக்கார்டிங் டு யுவர் லேபர். நீங்கள் எதை உழைக்கிறீர்களோ, ரைட், ஆக்ஷன், உழைப்புகள், விசுவாசம், கீழ்ப்படிதல், ஓகே. ஆனால் ஆக்ஷன் இல்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டம். ரைட்? செயல்பாடு வேணும். ரைட்டா? நான் விசுவாசிக்கிறேன், நான் கீழ்ப்படுகிறேன், ஆனால் நான் போகமாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் போகமாட்டேன், எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா போகமாட்டேன், இன்னும் வெயிட் பண்ணுறான், கர்த்தருடைய வார்த்தை வரட்டும், இல்லை நான் போகமாட்டேன். இது வேலைக்கே ஆகாது. ஆண்டவர் சொல்லிவிட்டாரா, கோ. ஆண்டவர் சொல்லவில்லையா, ஸ்டாண்ட் ஃபர்ம். இதுதான் ரொம்ப முக்கியமான சத்தியம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு நம்மளுடைய உழைப்பு, யுவர் லேபர், ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யுவர் லேபர், நீ போடும் உழைப்பு ஆண்டவர் பார்க்கிறார். யுவர் ஜென்யூன் லேபர், யுவர் ஜென்யூன் ஒர்க், உன்னுடைய சின்சியாரிட்டி, உன்னுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ். எல்லாரும் வீணாக செய்கிறாங்களா? எல்லாரும் நேரத்தை வீணாக்குறாங்க, எல்லாரும் நேரத்துக்கு வரல, இல்லை எல்லாரும் வேலைக்கு போயிட்டு சும்மா இருக்கிறாங்க, இல்லை எல்லாரும் ஏமாத்துறாங்க, பண விஷயத்தில் ஏமாத்துறாங்க, இல்லைனா வேறு ஏதாவது கீழ்ப்படி மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒன்று சம்திங், எதுவுமே சரியில்லை. மற்றவர்கள் இருக்கட்டும், எப்படி வேணும். ஆனால் நீங்கள், God sees your labor, நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் ஆண்டவர் அதை ஐ வில் ரிவார்ட் என்றார். நான் அதுக்கு உனக்கு நான் உனக்கு பரிசுகளை தருவேன் என்றார். அப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்வது என்ன? God knows your works. ஆண்டவர் உங்கள் வேலை என்ன நீங்கள் செய்கிறீங்கன்னு நல்லா தெரியுது. ரைட்டா? அப்படியே விட்டு விட மாட்டார். நம்ம யோசிக்கிறோம், நம்மளை யார் பார்க்குறாங்க அப்படின்னு யோசிக்கிறோம். நம்ம செய்கிற வேலையை யாருக்கு தெரியுது? டோன்ட் டூ எனி திங் ஸோ தட் மேன் அப்ரிஷியேட்ஸ் யூ. உங்களை மனிதன் புகழ வேண்டும் என்பதற்காக வேலையை செய்யாதீங்க.
இன்றைக்கி புகழ்வாங்க, அதே மனிதன் நாளைக்கு வந்து சரியாக செய்யலையேன்னு இகழ்வாங்க. கர்த்தருக்காக செய்யுங்க. ஆண்டவர் சொன்னார், அதனால் செய்யுங்க. கர்த்தருக்கு பயந்து செய்யுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? நீ என்னுடைய வேலையை உண்மையும் உத்தமாக ஃபெய்த்ஃபுல்னஸோட வித் ஒபீடியன்ஸ் கீழ்ப்படிந்து நீ சின்சியராக செய்கிற யுவர் லேபர் ஐ எம் சி, உன்னுடைய வேலையை நான் பார்த்து கொள்கிறேன்றார் ஆண்டவர். அப்போது ஆண்டவர் நம்ம எல்லா காரியத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். யாருமே பார்க்கலன்னு கிடையாது, ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் உழைப்பை நீங்கள் பார்க்குறீங்க, அதற்கு எனக்கு ஊதியத்தை தாங்க. என் உழைப்பை நீங்கள் பார்க்குறீங்க, அதற்கேற்ற பலனை தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் அந்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு? ஐ வில் ரிவார்ட் யூன்றார். பாருங்கள், அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், த லார்ட் பிகாஸ் யூ நோ தட் யுவர் லேபர் இஸ் இன் த லார்ட் இஸ் நாட் வெயின். வீணாய் ஒரு நாளும் கர்த்தருக்குள் நீங்கள் பாடுபட்டது எல்லாம் வீணாய் போவாது. நீங்கள் வேறு எதுக்காவது பாடுபட்டிருக்கலாம், அதெல்லாம் ஆண்டவர் பற்றி பேசலாம், அதை பற்றியெல்லாம் பேசலை. நான் அதை கஷ்டப்பட்டு செஞ்சேன், இதை கஷ்டப்பட்டு செஞ்சேன், அந்த மீட்டிங் நடத்தினேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சேன். ஆண்டவர் அதுக்கு தான் சொல்கிறாரு, இதெல்லாம் நீ எதுக்கு செய்கிற? நான் சொன்னேன்னு செய்கிறியா அப்படின்னு. நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ரெகுலராக சில காரியெல்லாம் செய்வாங்க. ஏன் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இது செய்யணும் பிரதர், இதெல்லாம் செய்யணும் அப்படின்வாங்க. இல்லைங்க, ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார். அது ஒரு வாட்டி சொன்னாரா, 2 வாட்டி சொன்னாரா, வருஷம் சொல்கிறாரா இதை வந்து செய்யுங்கன்னு ஆண்டவர்? ஏன்னா ஆண்டவர் சொன்னால்தான் நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் சொல்லாமலே ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு நான் செய்யணுன்றதுக்காக செய்கிறதெல்லாம் ஊழியம் கிடையாது, கர்த்தருடைய வேலை கிடையாது. ரைட்? கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யணும். அதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கும். காட்ஸ் வில் இன் யுவர் லைஃப் நடக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய வேலை உன் வாழ்க்கையில் உன்னுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால் கர்த்தருடைய சித்தத்திற்கு நீ ஒப்பு கொடுக்கணும். அதுதான் மெயின். நிறைய பேர் இன்றைக்கு எது வேணால் செஞ்சுட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, நான் இவ்வளோ செஞ்சேனே, அதை செஞ்சேனே, இதை செஞ்சேனே. ஆண்டோடைய சித்தத்தை நீ செஞ்சியா? அதுதான் மெயின். நீ ஆண்டவர் இதெல்லாம் செய்ய சொன்னார், ஓகே, ஜெபிச்சு ஆண்டவருடைய சித்தத்தின்படி செஞ்சிருந்தேன்னா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் செய்யாதையும் மேலே நீ அது உன் இஷ்டத்துக்கும் செய்கிற அப்படின்னா ஆண்டவர் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டார். அதனால்தான் த லேபர் தட் யூ ஹாவ் இன் த லார்ட், கர்த்தரில் நீ எந்த காரியமெல்லாம் ஊழியம் செய்தாயோ, வேலை செய்தாயோ, இல்லை காசு கொடுத்தாயோ, எதெல்லாம் ரைட்டா? ஏன்னா ஒரு 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 அப்பம் கொடுத்தா கூட ரைட், கடவுளுக்காக ஒரு ஒரு காணிக்கை, ஒரு காயின், இல்லை ஒரு அப்பம், இல்லை ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் யாருக்காவது கொடுக்குறீங்கன்னா ஆண்டவர் அதை கணக்கில் வச்சுருக்கன்றார். அப்போ பாருங்கள், ஆண்டவர் சின்சியர் ஹார்ட்டோடு கர்த்தருக்காக ஒரு வேலை செய்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஆண்டவருக்குள் செய்யும் வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். என்றென்றைக்கும் ஆண்டவர் அந்த வேலையை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, மேக் மீ ஸ்டாண்ட் ஃபர்ம், நான் உறுதியாய் நிற்க வேண்டும் ஆண்டவரே. விசுவாசத்தில், கீழ்ப்படிதலில், நான் எனக்கு கிரியைகளை உறுதியாய் நான் இருக்க வேண்டும், செய்ய வேண்டும். உமக்காக வைராக்கியமாக இருக்க வேண்டும். நான் இந்த பூமியில் செய்யும் காரியம் எல்லாம் பரலோகத்தில் எனக்கு நிச்சயமாக ஆசீர்வதிப்பீங்க அப்படின்ற விசுவாசத்தில் நாம் இன்றைக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, அப்பா அம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே தேவரீர், அப்பா இந்த நாளில் கூட நீர் எங்களோடு கர்த்தாவே தேவரீர், அப்பா வசனம் வார்த்தை மூலம் பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர், அப்பா நாங்கள் உறுதியாய் நிற்கிறவைத்தாங்க. உங்களுடைய வார்த்தை மேலே உறுதியாய், உங்களுடைய அழைப்பின் மேல் உறுதியாய், உங்களுடைய தரிசனத்தின் மேல் உறுதியாய் நிற்கிறவைத்தாங்க. நீர் சொல்வதை செய்வதற்கு எங்களுக்கு பலத்தை தாங்க. நாங்களே ஏதோ ஒன்று இஷ்டம் போல செய்யாதபடி நீர் சொல்லும் காரியத்தை நாங்கள் சரியாக, நேர்த்தியாக, சின்சியராக, அப்போ அது உம்முடைய காரியங்களை நாங்கள் செய்ய நிற்கிறவைத்தாங்க. உம்முடைய காரியங்களுக்கு நாங்கள் கவனத்தையும் முக்கியத்தையும் ப்ரையாரிட்டியும் செலுத்த நிற்கிறவைத்தாங்க. ஏனோ தானோ ஒன்று இல்லாமல் அதில் ப்ரையாரிட்டி கொடுக்க நிற்கிறவைத்தாங்க. ஆண்டவரே தேவரீர், நீர் நிச்சயமாக இந்த பூமியிலும் எங்களை ஆசீர்வதிப்பீர், பரலோகத்திலும் எங்களை ஆசீர்வதிப்பீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. வழிநடத்தி பலப்படுத்து. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.